வணக்கம். பருவத்திலே, அதாவது டீனேஜ் பருவத்திலே நமது குழந்தைகள் சந்திக்கின்ற சில சிக்கல்களையும் அவற்றுக்கான தீர்வுகளையும் உங்களுக்கு சொல்லித் தருவதற்காகத்தான் இந்த பதிவு. வழக்கமாக 12 வயதிலிருந்து 18 வயது வரை உள்ள குழந்தைகளை அல்லது ஒரு குழந்தை பருவமடைந்ததிலிருந்து 18 வயது வரை உள்ள பருவத்தை டீனேஜ் பருவம் என்று சொல்லுகிறோம். வழக்கமாக கிராமப்புறங்களிலே இந்த பருவத்தை 2 கட்டா வயசு என்று சொல்வார்கள். ஏன் 2 கட்டா வயது என்று சொல்லுகிறோம் என்றால், அவர்கள் குழந்தையும் இல்லை, இளைஞர்களும் இல்லை. குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு இடைப்பட்ட காலம். ஆகவே தான் 2 கட்டா வயசு என்று சொல்கிறோம். இந்த பதிவிலே நமது 10 வயது குழந்தைகள் சந்திக்கின்ற 7 வகையான சிக்கல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 7 வகையான சிக்கல்கள் மட்டுமல்ல, 10 பருவத்திலே குழந்தைகள் ஏராளமான சிக்கல்களை சந்தித்தாலும் இந்த 7 வகையான சிக்கல்களிலிருந்து தான் மேற்கொண்ட வருகின்ற பிரச்சனைகளும் சிக்கல்களும் உருவாகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1, அதிகமாக கோபப்படுதல். கோபத்தை கையாள தெரியாது. தங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடித்து விட்டது என்றால் அல்லது ஏதாவது வேண்டும் என்றால் குழந்தையாக அவர்கள் வெளிப்படுத்துகின்ற கோபத்திற்கும் இந்த பருவத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற கோபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. தீவிரமாக தங்களது கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். ஒரு பொருள் தங்களுக்கு வேணும்னா அதை அடைந்தே தீர வேண்டும் என்று ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு செல்ஃபோன் கேட்டாலும் சரி, ஒரு பைக்கு கேட்டாலும் சரி, அல்லது ஒரு விளையாட்டு பொருள் கேட்டாலும் சரி, அதை பிடிவாதமாக அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு கோபம் அதிகமாக வெளிப்படும். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு பிடித்தது போல பெற்றோர் நடக்காவிட்டாலும் அல்லது குடும்ப சூழல் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் ரொம்ப எரிச்சலை வெளிப்படுத்துவார்கள், கத்துவார்கள், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை என்று சொல்வார்கள். இந்த சூழலிலே உங்களது 10 பருவ குழந்தையை எப்படி கையாளுவது? நீங்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் சூழல் மோசமாகிவிடும். குழந்தைகள் உங்களது கையை விட்டு, உங்களது கட்டுப்பாட்டை விட்டு அவர்கள் பிரிந்து போகின்ற ஒரு சூழல் உருவாகும். அவர்களிடம் லாஜிக்காக பகுத்தறிவோடு பேசி சில உண்மைகளை புரிய வையுங்கள். பைக்கு இப்போ வேணும் அப்படி கேட்டால், தம்பி, கவர்மெண்டுடைய ரூல் படி 18 வயது கீழே உள்ள குழந்தைகள் பைக் ஓட்டக்கூடாது, பெற்றோரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று புரிய வையுங்கள். நிதானமாக பேசுங்கள். அல்லது உங்களது பட்டறிவு, நீங்கள் இந்த வயதிலே பட்ட அனுபவத்தை அவர்களிடம் சொல்லலாம். நானும் இந்த வயசில் இப்படி தான் இருந்தேன், அப்புறம் இப்படி மாறி வந்தேன் என்று உங்களது அனுபவத்தை சொல்லும்போது குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுவதற்கு, அந்த கோபத்தை கையாளுவதற்கு பழகிக்கொள்வார்கள். குழந்தைகளை ஒருபோதும் பொதுவிலை திட்டாதீர்கள். இவன் ரொம்ப மோசமாயிட்டா, ரொம்ப அடம்பிடிக்கிறா என்று உறவினர்கள், விருந்தினர்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க முன்னால் கம்ப்ளைண்ட் செய்யாதீர்கள். ரொம்ப ஒரு எதிர்மறையான விளைவை நமது 10 பருவ குழந்தைகள் மனதிலே அது உருவாக்கிவிடும். தனியாக இருக்கின்ற போது குறைகளை பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள். பொதுவிலே பாராட்டுங்கள். அது வழக்கமான ஒரு கோல்டன் ரூல், குழந்தை வளர்ப்பிலே உள்ள கோல்டன் ரூல். பொதுவிலே பாராட்டுங்கள், தனிமையிலே தவறுகளை பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள். 2வது, மேலெழுகின்ற பய உணர்வுகள்ங்க. ஏன் இந்த வயசில் அதிகமான பய உணர்வுகள் வருது அப்படி சொன்னால், இந்த வயதில் தான் அவர்கள் அதிகமாக தேர்வுகளை, போட்டிகளை சந்திக்கின்ற ஒரு பருவம். பாருங்களேன், இன்றைக்கு ஒரு 6ஆம் வகுப்பிலிருந்தே ஒரு குழந்தையை நீட்டு தேர்வுக்கு தயாரிக்கிறார்கள். ஆக அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஒரு குழந்தை மீது விழுவதை பாருங்கள். ஆக நல்லா படித்தாதான், என்ட்ரன்ஸில் பாஸ் ஆனாதான் உனக்கு மேற்படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு என்று அழுத்தம் அதிகமாக விழுகின்ற ஒரு பருவம் இந்த 10 பருவம். ஒரு 10 வயது கீழே குழந்தைகள் நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், கலெக்டராக போகிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்வார்கள். ஆனால் 12 வயதுக்கு பிறகு என்னால் டாக்டராக முடியுமா, இன்ஜினியராக முடியுமா என்கின்ற பயம் தோன்றுகின்ற ஒரு பருவம். அதுவும் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு அதிகமாகின்ற போது, நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நமது குடும்ப பெருமையே ஓங்கிட்டதாக இருக்குது, என் கௌரவமே ஓங்கிட்டதாக இருக்குது என்று இந்த 10 பருவ குழந்தைகள் மீது நீங்கள் போடுகிற அளவு கடந்த நெருக்கடி அந்த குழந்தைகளை ரொம்ப பயத்துக்குள்ளாக்கும். என்னால் பாஸ் ஆக முடியுமா, இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா, உண்மையிலே எனக்கு டாக்டராக முடியுமா, எனக்கு வேலை கிடைக்குமா என்றெல்லாம் நிறைய எதிர்காலம் குறித்த பயங்கள் இருக்கின்ற ஒரு பருவம். ஆக இதை கவனமாக கையாள வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க வேண்டும். உன்னால் முடியும் தம்பி, நீ இதிலெல்லாம் நல்ல திறமைகளை வெளிக்காட்டுற, நீ நல்லா டான்ஸ் ஆடுற, நீ நல்லா விளையாடுற, ஆகவே இந்த ஃபீல்டில் நீ கண்டிப்பாக ஜொலிக்க முடியும் என்றெல்லாம் அந்த குழந்தைகளது தனித்திறமைகளை கண்டுபிடித்து அதை அஃபார்ம் செய்ய வேண்டும். உன்னால் முடியும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த தனித்திறமைகளை அவர்கள் வளர்ந்து வருவதற்கேற்ற பயிற்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும்.
இந்த பருவத்தில் தாங்க ஒரு குழந்தைக்கு மேற்படிப்புக்கான தகுந்த வழிகாட்டுதலும் வேலை வாய்ப்புக்கான வழிகாட்டுதலும் கொடுக்கப்பட வேண்டும். ஆக உங்களால் முடியலைன்னு சொன்னால் நல்ல ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்கிட்ட அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் குழந்தைக்கு இந்தந்த திறமைகள் இருக்குது, இந்தந்த பாடங்களில் நல்ல மதிப்பெண் எடுக்கிறான், என்னென்ன பாடங்கள் அவன் பிற்காலத்தில் படிக்கலாம், என்னென்ன வேலை வாய்ப்பு இவனுக்கு இருக்குது என்று இளம் வயதிலே நல்ல வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை குழந்தைகளுக்கு பெற்றுக் கொடுத்தால் தேவையில்லாமல் மனசில் இருக்கிற பயம் பதட்டம்லாம் அந்த குழந்தைகளுக்கு காணாமல் போகும். தங்களது துறையை இலக்கை தீர்மானித்து கொண்டு குறிக்கோளை முன்வைத்து அவர்கள் இலகுவாக படித்து மகிழ்ச்சியோடு அவர்கள் படித்து முன்னேறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். மூன்றாவது, இந்த பருவத்திலே மேலெழுகின்ற நிறைய குழப்பங்கள். இந்த குழப்பத்திற்கு முக்கிய காரணம் அவர்கள் சந்திக்கின்ற அந்த பூப்பெய்தல் அல்லது பருவமடைகின்ற ஒரு நிகழ்வு. ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த பருவமடைகின்ற ஒரு உடலியல் மாற்றம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கின்ற ஒரு அனுபவங்க. பல வேளைகளில் பெண் குழந்தைகளுக்கு அதை ஒரு சடங்காக விழாவாக எடுத்து உறவினர்கள் நண்பர்களெல்லாம் அவர்களை சந்தித்து பேசி அந்த குழந்தைகள் ஓரளவு பக்குவப்படுகிறார்கள். ஆனால் ஆண் குழந்தைகளை நாம் கண்டுகொள்வதே இல்லை. ஆக திடீரென அவர்கள் சந்திக்கின்ற ஒரு விந்து வெளியேறுகின்ற அனுபவம் அல்லது மீசை முளைக்கின்ற ஒரு அனுபவம், குரலிலே வருகின்ற மாற்றம், ஹார்மோனின் தாக்கம், இதையெல்லாம் அவர்களால் கையாளவே முடியாது. ஆக பெற்றோர் தான் மிகுந்த அக்கறையோடு இந்த வயதிலே குழந்தைகள் பருவமடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நமது ஆலோசனைகள் தேவை என்பதை குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களது அறிவுரையும் ஆலோசனையும் கிடைக்காவிட்டால் தான் இந்த குழந்தைகள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்கிற எல்லா அட்வைஸையும் கேட்டு கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெண் குழந்தைகளுக்கும் இந்த மாதவிடாய் சார்பான எல்லா சந்தேகங்களையும் பெற்றோர் நீங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு உண்மையிலே அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததென்றால், உடல் ரீதியான சிக்கல்கள் இருந்தது என்றால் அவர்களை மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். இத்தகைய சிக்கல்களை இந்த பருவத்திலே சரி செய்தால்தான் அவர்கள் இளைஞர்களாகி ஒரு திருமண வயது அடைகின்ற போது இந்த சிக்கல்கள் பெரிதாகாமல் இருக்கும். பல வேளைகளிலே இந்த குழந்தை பருவத்திலே இந்த சிக்கல்களை கண்டுகொள்வதே இல்லை. அந்த குழந்தைகள் நல்ல உணவு பழக்கத்தை கடைபிடித்தால், நல்ல உடற்பயிற்சி செய்தால், நல்ல மருத்துவ ஆலோசனை பெற்றால், நல்ல தியான முறைகளை கடைபிடித்தால், மூச்சு பயிற்சி செய்தால் இந்த மாதவிடாய் சார்ந்த எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் இந்த பருவத்திலே சரி செய்து விடலாம். ஆனால் பெற்றோர் நீங்கள் உங்கள் நேரத்தை அக்கறையை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு குழந்தையாக இருக்கின்ற போது நல்லா படிக்கின்ற ஒரு குழந்தை பருவமடைந்த பிறகு படிப்பிலே ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பதை பல வேளைகளிலே பார்த்திருக்கிறேன். இந்த அந்த ஷாக்கிலிருந்து பல குழந்தைகள் வெளிவருவதில்லை. அந்த ஷாக்கிற்கு பிறகு சில குழந்தைகளது படிப்பு அப்படியே மந்தமாகும். ஆக உங்களது குழந்தையின் படிப்பு பருவமடைந்த பிறகு மந்தமாகிறது என்றால் அவர்கள் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள், அது சார்ந்த ஒரு கலக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நார்மலாக ஒரு மனிதனுடைய உடம்பிலே நடக்கின்ற நிகழ்வுகள் தான்ப்பா, எங்களுக்கு அப்படி தான் இருந்தது, என்னென்ன அனுபவங்கள் கிடைக்கும் என்று சொல்லி அந்த குழந்தைகளுக்கு புரிய வைத்து அந்த குழந்தைகளுக்கு உங்களது உடனிருப்பை கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும். நான்காவது, அழகு. தங்களது அழகை ஆராதிக்கின்ற ஒரு பருவம், பிறருடைய அழகை ஆராதிக்கின்ற ஒரு பருவம். இது இந்த பருவத்திற்கே உரிய ஒரு இயல்பு தாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாலே தெரியும். உங்களது 10 வயது பையன் கண்ணாடி முன்னால் தலை சீவும் போது எவ்வளோ வேகமாக சீவுவான்னு, இப்போ ஒரு 13-14 வயதிலே அதே பையன் கண்ணாடி முன்னால் எவ்வளவு நேரம் செலவழிப்பான், தனது முகத்திலே வருகின்ற பருவை நினைத்து, முகப்பருவை நினைத்து எப்படி அவன் வருத்தப்படுவான் என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆக தங்களது அழகை மேம்படுத்த அதிகமான முயற்சிகள் எடுக்கின்ற ஒரு பருவம். நிறைய மேக்கப்புக்காக செலவிடுகின்ற நேரம், மேக்கப் சாதனங்களை வாங்கி குவிக்கின்ற ஒரு பருவம். தங்களது தலை அழகாக இருக்க வேண்டும், முகம் அழகாக இருக்க வேண்டும், நல்ல ட்ரெஸ் போட வேண்டும் என்று தங்களது அழகை மேம்படுத்த பல திட்டங்கள் தீட்டுகின்ற ஒரு பருவம். ஓகே, அதனால் என்ன சிக்கல் குழந்தைகளுக்கு என்றால், இந்த மேக்கப் சாதனங்கள், அதிகமான முகப்பூச்சிக்கள், அதிகமாக அந்த தலைக்கு கொடுக்கின்ற கிரீம் அந்த குழந்தைகளது தலைமுடியை, அவர்களது தோலை பாதிக்கின்ற அளவுக்கு ஆகிவிடக்கூடாது. சில பெண் குழந்தைகள் தங்களது உடலை மெலிய வைக்க வேண்டும், சுருக்க வேண்டும் என்று சொல்லியே உணவை அதிகமாக கட்டுப்படுத்தி அவங்க இரத்த சோகைக்கு ஆளாகிறது வாய்ப்பு இருக்குது. கண் பார்வை மங்கி போகும், தலை சுற்றும். சில குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா, வளர்கிற பருவம் நிறைய வளரணும் அப்படி சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது. ஆக இந்த வயதிலே ஓவர் ஈட்டிங்கும் ஆபத்து தான்,
ரொம்ப கட்டுப்பாடோடு உணவை குறைப்பதும் ஆபத்து தான். போதுமான ஊட்டச்சத்தை அவர்கள் உண்டு அவர்கள் திடமாக இருப்பதை பெற்றோர் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஆரோக்கியமாக சுகாதாரமாக இருப்பது தான் முக்கியம். இவை இரண்டும் இருந்தாலே நீ அழகானவனாக அழகானவளாக மாறிவிடுவாய் என்று நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடல் நலத்தை சுகாதாரத்தை கெடுக்கின்ற வகையிலே நமது பதின்பருவ குழந்தைகள் மாறிவிடக்கூடாது. 5வது, பதின்பருவ குழந்தைகள் அங்கீகாரத்துக்காக இயங்குகின்ற ஒரு பருவத்தில் இருப்பார்கள். இதுவரைக்கும் பெற்றோரை சார்ந்தே இருக்கின்ற ஒரு பருவம். இப்போதுதான் பெற்றோரிடமிருந்து நான் தனியாள், எனக்கென்று தனி அடையாளம் வேண்டும், தனி அங்கீகாரம் வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு பருவம். ஆகவே தான் அந்த குழந்தைகள் அதிகமாக எனக்கு தனியாக ஒரு பைக் வாங்கி தாங்க, தனியாக ஒரு ரூமில் என்னை செட்டில் பண்ணுங்க, தனியாக செல்ஃபோன் வாங்கி தாங்க, நான் சேர்ந்துலாம் வரமாட்டேன் என்று தனிமையை விரும்புகின்ற ஒரு பருவம், அங்கீகாரத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு பருவம், சமூகத்திலும் ஒரு அங்கீகாரத்தை பாராட்டை எதிர்பார்க்கின்ற ஒரு பருவம். ஆகவே என்ன செய்வாங்கன்னா, பல வேளைகளில் சினிமாவிலே அவர்கள் பார்க்கின்ற கதாநாயகர்களை ரோல் மாடலாக கொண்டு அவர்களது தனித்தன்மையை அவர்களது திறமைகளை எல்லாம் மழுங்கடித்து விட்டு அவர்களைப் போலவே ட்ரெஸ் பண்ண வேண்டும், அவர்களைப் போலவே முடிவெட்ட வேண்டும், அவர்களைப் போலவே காதில் ஏதாவது அணிய வேண்டும் என்று அவர்கள் துடிக்கின்ற ஒரு பருவமாக இருக்கும். ஆக கையில் ஏதாவது வித்தியாசமாக மாட்டினாலோ, காதில் ஏதாவது வித்தியாசமாக மாட்டினாலோ, தலையில் ஏதாவது ஒரு கலரிங் செய்தாலோ அடுத்தவர்கள் நம்மை வித்தியாசமாக பார்ப்பார்கள், மதிப்பார்கள், பாராட்டுவார்கள் என்கின்ற ஒரு ஏக்கம் இந்த குழந்தைகளிடம் அதிகமாக இருக்கும். எப்படி சரி செய்வது? ரொம்ப சிம்பிள். அங்கீகாரத்துக்காக ஏங்கிதானே இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்கிறார்கள். நிறைய பாராட்டுங்கள். நீ நல்லா வளர்ந்துருக்கிற, நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிற, நிறைய திறமைகள் உங்ககிட்ட இருக்குது என்று அங்கீகாரம் கொடுங்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்திலே நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற போது அந்த குழந்தைகளையும் அழைத்து வைத்து பேசுங்கள். சமூகத்திலே குழந்தைகள் இறங்கி வேலை செய்ய அனுமதியுங்கள். பல வேளையில் இந்த பதின்பருவத்திலே குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே அடக்கி வைக்கிற ஒரு நிலை நிறைய குடும்பங்களில் இருக்கிறது. வெளியே போக சொல்லுங்கள். போய் ஏதாவது மாணவர் அமைப்புகளில் சேர்ந்து ஏதாவது நல்ல காரியங்கள் செய்துட்டு வா என்று சொல்லி அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும். பள்ளிகளிலும் கூட என்எஸ்எஸ், ஸ்கவுட் இந்த மாதிரிப்பட்ட அமைப்புகளில் இந்த குழந்தைகள் பங்கெடுக்கட்டும். அப்படி மற்றவர்களோடு இணைந்து வேலை செய்கின்ற போது தங்களை பற்றிய ஒரு நன்மதிப்பு, தங்களை பற்றிய ஒரு சுய அங்கீகாரம் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். 6வதாக, அவர்களது நட்பு வட்டாரம் மாறுகின்ற ஒரு பருவங்க. நட்பு வட்டாரம் மாறுகிறது என்றால் 10 வயது கீழே யார் யார் கூடலாம் விளையாடிட்டு இருந்தாங்களோ அவங்க இந்த பதின்பருவத்தில் இணைந்து வருவது கடினம். அவர்களது விருப்பத்துக்கேற்ற ஒரு நண்பர் கூட்டத்தை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். பியர் குரூப் என்று சொல்லுவோம். 10 வயதுக்கு முன்னால் எப்படி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள சேர்த்துக்குவாங்க, ஸ்கூலில் ஒரே கிளாஸில் இருக்கிறவங்கள சேர்த்துக்குவாங்க. பதின்பருவத்தில் அப்படி இல்லை. இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக அவர்களது ஃப்ரெண்ட்ஷிப் மாறும். விளையாட்டு ரீதியாக கிரிக்கெட் விளையாடினால் கிரிக்கெட் விளையாடுகிறவர்கள் மட்டும் ஒரு குழுவாக சேர்ந்து கொள்வார்கள். வீடியோ கேம் விளையாடினால் அவர்கள் மட்டும் ஒரு குழுவாக சேர்ந்து கொள்வார்கள். ஆக நட்பு வட்டாரம் மாறுகின்ற ஒரு பருவம். அது மட்டுமல்ல, இந்த பருவத்தில் அடுத்த பாலினம் மீது ஒரு ஈர்ப்பு வருகின்ற ஒரு பருவம். அது அவர்களது பருவமடைதல், தொடர்ந்து வருகின்ற ஹார்மோன் சுரத்தல், இதன் அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த ஈர்ப்பு வருகிறது. குறிப்பாக ஆண் குழந்தைகள் 10 வயதுக்கு முன்பாக பெண் குழந்தைகளை எதிரிகளாக பார்ப்பார்கள். வகுப்பில் சேர்ந்து உட்கார மாட்டாங்க. ஆனால் ஒரு 12-13 வயதுக்கு பிறகு இந்த பெண் குழந்தையோடு எப்படியாவது பேசணும், எப்படியாவது அவளோடு ஒரு நட்புறவை ஏற்படுத்தணும் என்று துடிக்கின்ற ஒரு பருவம். அதற்கான வழிமுறைகளை தேடி அலைகின்ற ஒரு பருவம். ஆக இந்த வயதிலே அடுத்தவர் மீது வருகின்ற ஒரு ஈர்ப்பை காதல் என்று புரிந்து கொள்ளுகின்ற ஒரு அபாயமும் ஏற்படலாம். ஆக அடுத்தவருக்காக எதையும் செய்ய துணிவது, அடுத்தவருக்காக அதிக நேரம் செலவழிப்பது என்றெல்லாம் போகின்ற போது அவர்களது படிப்பு கெட்டு போகிறது, அவர்களது திறமை மங்கி போகிறது. ஆக அவர்களது குறிக்கோள் மாறி போகின்ற ஒரு அபாயம் இருக்கிறது. ஆக இதை பார்க்கின்ற பெற்றோர் நீங்கள் பக்குவமாக புரிய வைக்க வேண்டும். முதலிலே படிப்பு, நல்ல வேலை, அதன் பிறகுதான் குடும்பம், அதன் பிறகு நீ காதலித்துக்கள், உனக்கு விருப்பமானவர்களை நீ என்ன செய்யலாம், கல்யாணம் செய்துக்கலாம் என்று அந்த குழந்தைகளுக்கு பகுத்தறிவோடு சில காரியங்களை விளக்கி சொல்ல வேண்டும். இப்போ படிக்காமல் நீ காதலிச்சியனா உனக்கு எப்படி ஒரு வேலை கிடைக்கும், நீ எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் என்றெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வாழ்வின் தத்துவங்களை பொறுமையாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 7வது, இந்த பருவத்திலே குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து பின்ஒதுங்குவார்கள், சமூகத்திலிருந்து பின்ஒதுங்குவார்கள், உறவினர்களிடமிருந்து பின்ஒதுங்குவார்கள். ஒரு தனிமையை தேடுகின்ற ஒரு பருவமாக இந்த பருவம் இருக்கும். சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது வீட்டில் ஆடி பாடி விளையாடியவர்கள் இப்போது அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, தனிமையாக இருப்பதை விரும்புவார்கள். பேச்சை குறைச்சிருவாங்க.
அப்படியே உள்ளொடுங்க ஆரம்பிப்பாங்க. ஏதாவது உங்கள் 10 பருவ குழந்தைகிட்ட கேள்வி கேட்டு பாருங்கள். படிச்சியா? சாப்பிட்டியா? எங்கே போகிற? அங்கே போகிறேன். அவ்வளோதான் வரும். எலாபரேட்டாக விவரிச்சுலாம் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. எஸ்ஆர்னோ பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக இந்த தனிமையை அவர்கள் என்கேஜ் செய்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு பொருள்தான் சமூக வலைதளம். அது செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, அல்லது இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ள ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, தனிமையிலே அவர்கள் இந்த வலைதளங்களிலே நேரம் செலவிடுகின்ற போது அவர்கள் சந்திக்கின்ற சிரமங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகள் இந்த சமூக வலைதளங்களிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற அறியா நட்புகள், அந்த அறியா நட்புகளோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற மெசேஜுகள் பல வேளையிலே குழந்தைகளுக்கு சிக்கலாக வந்து சேரும். ஆக குழந்தைகளுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்த சொல்லிக் கொடுக்க வேண்டும். போதிய அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெண் குழந்தைகள் அப்படின்னா, ஆண் குழந்தைகள் பெரும்பாலும் இந்த வயதிலே தங்களது தனிமையை என்கேஜ் செய்வதற்காக வீடியோ கேம்ஸ் அதிகமாக அதையே கவனித்து விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அவர்கள் ஆளுமையில் மிகப்பெரிய மாற்றம் வருவதை நாம் பார்க்கிறோம். வெளி நடவடிக்கைகளிலே ஈடுபடாமல், குடும்பத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் கவனிக்காமல், சமூகத்தில் என்ன நடந்தாலும் சிந்திக்காமல், அவர்கள் அந்த சமூக வலைதளங்களுக்குள்ளும் அந்த வீடியோ கேமுக்குள் மூழ்கி போகிற ஒரு சூழல். ஆக பெற்றோர் எப்படி கையாளலாம்? அந்த குழந்தைகளை வெளியே போய் விளையாடிட்டு வர சொல்லுங்கள். போகாவிட்டாலும் கட்டாயப்படுத்தி அவர்களை அனுப்பி வையுங்கள். போய் வெளியே போய் விளையாடிட்டு வா, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வா என்று சொல்லி அந்த குழந்தைகளை சோசியலைசேஷன் செய்ய வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைகள் பேசுவதற்கு தயங்கினாலும் நீங்கள் வலுக்கட்டாயமாக அவர்களோடு இன்னைக்கு என்ன நடந்தது, நீ என்ன உணர்ற, உனக்கு என்ன வேணும் என்று பக்கத்திலிருந்து பேசுவது, உரையாடுவது ரொம்ப அவசியம். அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகள் சமூக வலைதளங்களிலே இரவிலே அதிக நேரம் செலவழிக்காமல் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். 10 மணிக்கு மேல் அவர்கள் ஒருபோதும் அந்த சமூக வலைதளங்களிலே நேரம் செலவழிப்பதை அனுமதிக்காதீர்கள். அதை ஒரு குடும்ப ஒழுக்கமாக, விதியாக கொண்டு வாருங்கள். அப்படி சில நல்ல பாதுகாப்பு நடவடிக்கைகளை, நல்நெறிகளை சொல்லிக் கொடுக்கின்ற போது அந்த 10 பருவ குழந்தைகள் நிச்சயமாக இந்த சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகாமல் இருக்க முடியும். ஆக இந்த 7 வகையான சிக்கல்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்து விட்டேன். அதை எப்படி கையாளலாம் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் இதை ஷேர் செய்து கொடுங்கள். மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.